வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம வந்து பச்சை பட்டாணி குருமா தான் பார்க்க போகிறோம். அதாவது பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்ட குருமா. உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி எடுத்து வேக வச்சுருக்கோம். அடுத்து வந்து தேவையான பொருள் வந்து 3 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து குருமா தேங்காய் போட்டு தான் வைக்க போகிறோமோ, அதனால் தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சோம்பு, அதாவது 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வானல் காஞ்சதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். இப்போ பச்சை மிளகாய் நமக்கு வந்து பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரட்டும். நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கு எப்போதுமே நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவேன். ஏன்னா உப்பு போட்டால் கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ உப்பு போட்டு நம்ம வதக்க போகிறோம். ரொம்ப போட வேணாம், கொஞ்சமாக போட்ட வேணாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு போட்டால் போதும். ஏன்னா நான் வந்து அதாவது உருளைக்கிழங்கு பட்டாணிலேயே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஏன்னா பட்டாணியோடையும் அந்த உருளைக்கிழங்கோடையும் உப்பு சாரணும் அப்படிங்கிறதுக்காக வேக வச்சுருக்கேன். இப்போ நமக்கு பார்த்திங்கனாக்கா வெங்காயம் நல்லா வதக்கிருச்சு. அடுத்து நம்ம தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினா போதும். அடுத்து வந்து தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சு வந்து நல்லா வதங்கி வரட்டும். ஏன்னா வெங்காய தக்காளி வதக்கினா தான் அந்த குருமாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து நம்ம ஆட் பண்ணோன்னா, அதாவது இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம நல்லா இப்போ வந்து வதக்கி விடுவோம். இது விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, நமக்கு வந்து பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஊற வச்சு கூட வச்சுருக்கோம். அது வேக வச்சு இப்போ இதோடையே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்களோட மசாலா சேர்த்துனோம்னாக்கா நம்ம சாப்பிடும். இதாவது இப்போ வந்து 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட போகிறோம். அடுத்து வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், அதாவது அவங்க காரத்துக்கு ஏற்ப, ஒருத்தவங்கள்ட்ட மிளகாத்தூள் காரமாக இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். அதனால் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்துக்களோட மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அதனால் நம்ம வந்து ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த பச்சை பட்டாணி தண்ணியோடு தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்ம தண்ணி எடுத்துட்டுலாம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அதில் தான் சத்து இருக்குது, அதில் தான் டேஸ்ட்டே இருக்குது. அதனால் அந்த தண்ணியோடு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுக்கலாம். நான் வந்து உப்பு வந்து அதாவது முன்னாடியே நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு பட்டாணி வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதனால் நம்ம இதில் போட்டதுக்கப்புறம் வந்து உப்பு நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, பத்தலைன்னா அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். அதனால் உப்பு அள்ளி போட்டோம்னாக்கா அப்புறம் ரொம்ப கச்சி போயிடும், வீணாயிடும். அதனால் நம்ம பார்த்துட்டு கரெக்டாக தான் போடணும். இப்போ பார்த்தா கொஞ்சமாக உப்பு வந்து பத்தலை. அதனால் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, கொஞ்சம் உப்பு அப்புறமா கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதாவது கொதிஞ்சு வரும்போது நமக்கு ட்ரை ஆகிக்கிட்டே வருமா, அதனால் கொஞ்சம் அந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நமக்கு நல்லா கொதிஞ்சு வரட்டும். நம்ம இது இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்க, பேஸ்ட்டு, அதாவது தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட் எடுத்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கலாம்ல. போத்ததுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சமாக பத்தலையா, அதனால் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பேஸ்ட்டு எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து பொட்டுக்கடலை போட்டதுமே நம்ம திக்னஸ் நிறைய கொடுக்கும். அதாவது ட்ரையாக வந்து கெட்டி பதத்துக்கு வரும் நம்ம பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறதுனால. அதனால் நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் ஊற்றிக்கிட்டேன். ட்ரையாக நம்ம கொதிஞ்சு வரும்போது நமக்கு திக்னஸ் ஆகிடுமே அப்படிங்கிறதுக்காக ஊற்றிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கொதிஞ்சு வரட்டும் நல்லா. தேங்காய், அந்த பொட்டுக்கடலை, சோம்போட வாசனை நல்லா போகிற அளவுக்கு நமக்கு ட்ரை ஆகி வரட்டும். இப்போ நமக்கு ஒரு கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா மூடி வச்சோம்னாக்க சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆகிடும். அதனால் இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கொதிக்க விடுவோம். ஒரு 10 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கனாக்கா நமக்கு கொதிச்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த கொதிச்சு வர நேரத்தில் வந்து மல்லித்தலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். அப்போ வாசனையாக சூப்பராக இருக்கும். வாசனை அந்த நேரத்தில் நீங்கள் கொதிக்கும் போது மல்லித்தலை போட்டிங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். அது நம்ம எந்த, அதாவது ரசம், அதாவது என்னது சாம்பார், எந்த கறி குழம்பு, மீன் குழம்பு எதுலேயுமே கொதிச்சு வரும்போது போட்டிங்கனாக்க நல்லாயிருக்கும்.
இப்போ நமக்கு வந்து பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டைலில் நீங்கள் பச்சை பட்டாணி குருமா செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். இதை நம்ம தோசை, இட்லி, பூரி, சாப்பாடுக்கு கூட சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஒரு